வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 6th 7th 10th இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8th ஓரளவு முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே ரொம்ப முக்கியமான கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க. சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட புக் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த கான்செப்டை மட்டுமாவது பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய நிறையா தமிழ் ஆத்தர்ஸ் இதில் இருக்காங்க. அதுக்கான கேள்வி பதில் எங்கே இருந்து அந்த கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் புக்கில் இதெல்லாம் இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட புக் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த பாயிண்ட்ஸ் மட்டுமாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினையும் நம்ம அப்பப்போ பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, கிளாஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன முக்கியம் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புலமை கதிரவன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை தான் புலமை கதிரவன்னு சொல்லுவாங்க. தென் இவர் பிறந்த ஊர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதவத்தூர். ஊர் பேரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர் தான் இவர், இதுவும் ரொம்பவே முக்கியம். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவர் யார்கிட்ட போய் பாடம் கற்றுக்கிட்டாருங்கிறது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோர்கிட்டலாம் போய் கற்றுருந்துருக்கிறாரு. அதே மாதிரி இவர் இயற்றிய நூல் தான் சேக்கிழார் பிள்ளை தமிழ். நிறையா தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் இது. சேக்கிழார் பிள்ளை தமிழின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகே, தென் அடுத்தது பாருங்கள், தல புராணங்கள் பாடுறதுல ரொம்பவே சிறந்த ஒருத்தர் தான் இவர். இவர் எழுதிய நூல்கள்லையும் ரொம்ப முக்கியமானது இங்கே கொடுத்துருக்குறாங்க. யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி. ஸோ இது எல்லாமே உருவாக்குனவர் இவர் தான். அதே மாதிரி மாலை, கோவை, களம்பகம், பிள்ளைத்தமிழ் இது எல்லாத்தையும் பாடினதில் இவருக்கு பெருமை இருக்குது. ஓகே, ஸோ ஊவேசா, தியாகராசர், குலாம் காதிர் நாவலர் இவங்க எல்லாமே இவருடைய மாணவர்கள் தான். அதே மாதிரி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களுடைய புகழும் ரொம்ப பெருசுன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதுதான் இதில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம மார்க் பண்ண கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஒன்ஸ் அகெயின் புலமை கதிரவன் முக்கியம், அதவத்தூர் முக்கியம், சேக்கிழார் பிள்ளை தமிழ் ரொம்பவே முக்கியம். தென் அதே மாதிரி இவருடைய நூல்கள் ஒரு ட்ரிக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்தாதின்னு மோஸ்ட்லி முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா யமக அந்தாதி, திரிபந்தாதி இருக்கா. ஸோ அந்தாதின்ற மாதிரி மோஸ்ட்லி கவர் ஆச்சுன்னா அது இவருடைய தான், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சன் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர். இதில் பாருங்கள், தமிழிசை இயக்கத்தின் தந்தை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆபிரகாம் பண்டிதர். இவருடைய ஊர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாம்பவர் வடகரை அப்படிங்கிற பகுதி. இது தென்காசிக்கு பக்கத்தில் இருக்குது. தென் இவரை பார்த்தீங்கன்னா பண்டுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் இவர் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். பண்டுவர் என்பதன் பொருள் மருத்துவர் அர்த்தம். இதுவே முக்கியமானது தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பண்டிதர் அப்படின்னு மக்கள் இவரை அழைச்சிருக்கிறாங்க. இந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க, பண்டுவர் பண்டிதர் ரைமிங்கை ஞாபகம் வச்சுக்கலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் உருவாக்குன ஒரு அமைப்பு ரொம்பவே முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியில் பொதுவாகவே இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்கிறாரு. ஓகே, தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகளை நடத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தென் இவருடையது தான் கருணாமிர்த சாகரம் அப்படிங்கிறது, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியம். இதுதான் ஆபிரகாம் பண்டிதர் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த அளவு மட்டும் நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணினீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பர்சன் பாருங்கள், சிவை தாமோதரனார் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு ஒரு பேர் இருக்குது, பேரை மார்க் பண்ணிக்கோங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன். ஓகே, ரொம்ப முக்கியம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் சிவை தாமோதரனார். இவர் பிறந்த பகுதி யாழ்ப்பாணம், இலங்கைக்கு அருகே இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இது.
தென் இவருடைய முக்கியமான ஒரு நூல் பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம். இந்த நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். 1868ஆம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியிருப்பார். இந்த லிஸ்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லை, சேனாவரையர் உரை, பின்னர் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரசோழியம், இது எல்லாமே இவர் பதிப்பித்த முக்கியமான நூல்கள் தான். ஓகே, இந்த நூல்களோட லிஸ்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீரசோழியம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒன்று, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியம். தென் அடுத்தது பாருங்கள், இவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கினார். ஓகே, இந்த தினமணி மாதிரி தினவர்த்தமானி அப்படின்னு சொல்லி ஒரு இதழ். ஸோ இதோடைய ஆசிரியராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரனார் தான். இந்த பேர்கள்லாம் ரொம்பவே முக்கியமானது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், 1884 புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இதுதான் சி.வை. தாமோதரனார் பற்றினது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார் அப்படின்னு கேட்டால் சி.வை. தாமோதரனார். யாழ்ப்பாணம் ஊர், நீதிநெறி விளக்கம், வீரசோழியம் பார்த்து வச்சுக்கோங்க, தினவர்த்தமானி இவருடைய இதழ். ஓகே, அது மட்டும் இல்லை, உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு 1884. ஐஎன்சி 1885 ஆரம்பிக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா மெட்ராஸ் மகாஜன சபா ஆரம்பிக்கப்பட்ட வருடத்தில் தான் இவர் புதுக்கோட்டையுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப். செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜி.யு. போப். பாருங்கள், பேரை பார்த்து வச்சுக்கோங்க, செந்தமிழ் செம்மல் ரொம்ப முக்கியம். 1839ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. சென்னைக்கு வந்த உடனே சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல தான் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றிருக்கிறாரு. சாந்தோம் சர்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஏரியா தான். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள், திருவாசகம், இது எல்லாத்துக்குமே ஆங்கில மொழிபெயர்ப்புகள், இவருடைய மொழிபெயர்ப்புகள் ரொம்பவே சிறந்ததாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை எழுதியிருக்கிறாரு. நூலோட பெயர் தமிழ் ஹேண்ட்புக் அப்படிங்கிறது அந்த நூல். ஸோ இதுதான் ஜி.யு. போப் பற்றின ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகேசி ரசிகமணி. டிகேசி 10th புக்கில் அவர் கவர் ஆகுவார். ஸோ இதோட கண்டென்ட் இந்த 11th புக்லேயுமே கண்டினியூ ஆகுது, பார்த்து வச்சுக்கோங்க. தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசிகமணி டிகேசி. ஓகே, பேரை பார்த்து வச்சுக்கோங்க, இந்த கொட்டேஷனும் முக்கியம். தமிழில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி டிகேசி சொல்லியிருக்கிறாரு, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இவர் இதில் ரொம்ப ஃபேமஸானது என்ன அப்படின்னா இந்த வட்டத்தொட்டி அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டு. இதுக்கு இலக்கண குறிப்பு கூட கேட்கலாம். வட்டத்தொட்டி வட்ட வடிவமான தொட்டியை குறிக்கிறதுனால இது பண்பு தொகை. ஸோ அதையும் கூட பக்கத்தில் பார்த்து வச்சுக்கோங்க. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதய ஒளி, கம்பர்யார் முதலான நூல்களும் முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர்தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதழ்களுடைய பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் டிகேசி பற்றி ரொம்ப முக்கியமானது. வட்டத்தொட்டி மறந்துடக்கூடாது, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கரதாசு சுவாமிகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் எக்ஸாமுக்கு முக்கியமானது தான், முக்கியமான கண்டென்ட்டாக பார்க்கலாம். பாருங்கள், வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராயிருந்த சுவாமிகளின் சந்த குளிப்புகளின் சொற்சிலம்பங்களை கண்டு அக்காலத்தில் மக்கள் வியப்புற்றிருந்தனர். அந்த அளவுக்கு இவருடைய சந்த நயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மீனிங் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமரச சன்மார்க்க சபை அப்படிங்கிற நாடக குழுவை உருவாக்கி இருக்கிறாரு. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஷின். சமரச சன்மார்க்க சபை, உங்களுக்கு சமரச சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வேற. ஓகே, அதை இங்கேயும் குழப்பிக்க கூடாது. ஸோ அது வேற கான்செப்ட். இது சமரச சன்மார்க்க சபை. ஓகே,
SSSன்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். சமரச சன்மார்க்க சபை. ஸோ இந்த நாடக குழுவை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரதாசு சுவாமிகள். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1918 மதுரைக்கு வந்திருப்பார். தத்துவ மீனலோஷினி வித்துவ பால சபை அப்படிங்கிற ஒரு நாடக அமைப்பை உருவாக்கியிருப்பார். மீனலோஷினி அப்படின்னா இங்கே மீனாட்சி அம்மனை குறிக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. மீனலோஷினினா மீனாட்சி அம்மன். இந்த அடுத்தது பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு பட்டம் இருக்குது. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சங்கரதாஸ் சுவாமிகளுடைய முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் மயிலை சீனி வெங்கடசாமி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் முக்கியமானதை பார்க்கலாம். தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் அளவு கடந்து உள்ளன. அவற்றை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுகளுடன் வெளியிட்டவர் தான் மயிலை சீனி வெங்கடசாமி. தென் இவருடைய ஆய்வு நூலோட பேர் இங்கே இருக்கு பாருங்க, களப்பிரர் கால தமிழகம். இது ஒரு ஆய்வு நூல், எழுதினது மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தான். தென் அடுத்தது பாருங்க, 1980ஆம் ஆண்டு தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், மயிலை சீனி வெங்கடசாமிக்கு கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இதான் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன் திருவிக்கா. திருவிக்கா பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். ஷார்ட்கட்ஸோடையே நிறையா பார்த்துருக்கோம், அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், பொறுமையை பூணுங்கள், பொறுமையின் ஆற்றலை உணருங்கள், உணர்ந்து உலகை நோக்குங்கள், நமது நாட்டை நோக்குங்கள், நமது நாடு நாடா இருக்கிறதா, தாய்முகம் நோக்குங்கள், அவள் முகத்தில் அழகு காணோம், அவள் இதயம் துடிக்கிறது, சாதி வேற்றுமை, தீண்டாமை, பெண்ணடிமை, உட்பகை முதலிய நோய்கள் அவளை அரிக்கின்றன, எரிக்கின்றன. இந்நோய்களால் குருதியோட்டம் குன்றி சவலையுற்று கிடக்கிறாள். இன ஞாயிற்றொளி நோக்கி நிற்கிறாள். இள ஞாயிறுகளே, உங்கள் தொண்டெனும் ஒளியே அவள் நோய்க்குரிய மருந்து, அவ்வொளி வீசி எழுங்கள் எழுங்கள். இந்த மாதிரி உணர்ச்சி பொங்க சொன்னவர் யாருன்னா திருவிக்கா தான். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொட்டேஷன்ஸ் கொடுத்து கூட யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பாருங்கள், திருவிக்கா தம் தந்தையிடம் தொடக்கத்தில் கல்வி பயின்றார். வெஸ்லி பள்ளியில் படித்தபோது கதிரைவேலர் என்பவரிடம் தமிழ் படித்தார். பிறகு மயிலை தணிகாச்சலம் என்பவரிடம் தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றார். இது ரொம்ப முக்கியம், மயிலை தணிகாச்சலம். ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் திருவிக்கா பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும், பொதுமை வேட்டல், திருக்குறள் விரிவுரை முதலிய பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. இந்த நூல்களோட பேரை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இது. தென் அடுத்தது பாருங்க, இவர் தேசபக்தன், நவசக்தி இதழ்களுக்கு ஆசிரியராகவும் விளங்கினார். இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா உங்களுக்கு யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய ஏரியா. ஓகே, நீங்கள் பிஒய்க்கு கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேசபக்தன் அப்படிங்கிற கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கேட்ட கொஷின் தேசபக்தன், நவசக்தி. தேசபக்தன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டால் திருவிக்கா. நவசக்தி அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க? திருவிக்கா. இந்த மாதிரி அவருடைய இதழ்களை வச்சு கேட்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் தலைமை ஆசிரியராக இருந்தார். இலக்கிய பயிற்சியும் இசை பயிற்சியும் பெற்றவர் இவர். ஓகே, ஸோ இதுதான் திருவிக்கா பற்றின ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட நம்ம 11th புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்டை முடிச்சிட்டோம். இது ரொம்பவே முக்கியமானது, ரிவைஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.